ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூன் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நாட்டின் 27வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நாட்டினுடைய கடற்படை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன், தமிழகத்தைச் சேர்ந்த ஒருத்தர். இவர் எத்தனாவது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 27வது கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் 1985ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தின் கர்வால் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவில் அதிகாரியாக சேர்ந்த ஒருத்தர் தான். அடுத்து 1987ஆம் ஆண்டு கடற்படையில் சேர்ந்திருக்காரு. கடற்படையில் சிறந்த பணிக்காக பரம் விஷித் சேவா, அதி விஷித் சேவா, விஷித் சேவா பதக்கங்களை வென்றிருக்காரு. தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கடற்படை தளபதி எத்தனாவது அப்படின்னு பார்த்தோம்னா 27வது. அடுத்து பார்த்தோம்னா வணிக ரீதியாக பாலியல் சுரண்டலுக்காக 18 வயதுக்குட்பட்டோர் கடத்தப்பட்டால் எந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா போக்சோ சட்டம் பொருந்தும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அரசியல் அமைப்பினுடைய பிரிவு 23 மனித கடத்தல், பிச்சை எடுத்தல் மற்றும் அது போன்ற பிற அனைத்து வகையான கட்டாய உழைப்பு முறைகளையும் தடை செய்கிறாங்க. 18 வயதுக்குட்பட்டோர் வணிக ரீதியாக கடத்தப்பட்டா கூட இந்த போக்சோ சட்டம் பொருந்தும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அசுர வளர்ச்சியால் உலக பங்கு சந்தையில் இந்தியா பெற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 6வது இடத்தை பெற்றிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியா 5வது இடத்துல இருந்தாங்க. தற்போது பின்னுக்கு தள்ளப்பட்டு தைவான் 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 6வது இடத்துல 4.92 லட்சம் கோடி மதிப்புடன் டாலர் மதிப்புடன் இந்தியா 6வது இடத்துல இருக்காங்க. அமெரிக்கா 77.95 லட்சம் டாலருடன் முதல் இடத்துல, சீனா 15.61 டாலர், ஜப்பான் 8.7 டாலர், ஹாங்காங் 7.25 டாலர், தைவான் 4.95 டாலருடன் 5வது இடத்துல இருக்காங்க. இந்தியா 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டதற்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியேற்றம். அதாவது இந்தியாவில் நம்மளே நிறைய ப்ராஃபிட்லாம் ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் வெளியேற்றினது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து ஏஐ பங்குகள் இல்லாமல் அப்படின்னா ஏஐனுடைய ஹார்ட்வேர்ஸ் தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா, மேனுஃபேக்சர் கம்பெனிலாம் இந்தியாவில் நிறைய இல்லாதது இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து பொருளாதார சவால்கள். தற்போது நிறைய பொருளாதார சவால்கள் இருக்குது. போர் பதற்றம், கச்சா எண்ணெயினுடைய விலை சரிவு, டாலரோட மதிப்பு வீழ்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொருளாதார சவால்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த எல்லா காரணம் தான் இந்தியா 5வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு பின்னுக்கு போயிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து ரேடார்களில் சிக்காமல் பறக்கும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணி ரேடார் அமைப்புகளை ஈரானுக்கு எந்த நாடு வழங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சீன நாடு தான் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணிக்கும் ரேடார் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா தான் வழங்கியிருக்காங்க. அடுத்து பிலிப்பைன்ஸ் வியட்நாமை தொடர்ந்து எந்த நாட்டுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனை செய்ய உள்ளது? இந்தோனேஷியா நாட்டுக்கு தான் விற்பனை செய்யறதுக்கு இருக்காங்க. பிலிப்பைன்ஸ் வியட்நாமை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் கூட 375 மில்லியன் டாலர் ஒப்பந்தம் போட்டு தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனை செஞ்சாங்க. அடுத்து வியட்நாம் கூட 5800 கோடி போட்டு தான் ஒப்பந்தம் போட்டு இந்த ஏவுகணை விற்பனை செஞ்சாங்க. தற்போது பார்த்தோம்னா சிங்கப்பூர் ஷாங்க்ரீலா பாதுகாப்பு உச்சி மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது. 2022 பிலிப்பைன்ஸில் முதல்ல ஒப்பந்தம் போட்ட வெளிநாடு அப்படின்ற ஒரு பெருமை பிலிப்பைன்ஸ்க்கு இருக்கு. ஷாங்க்ரீலா பாதுகாப்பு உச்சி மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது. அதில் தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா கிட்ட இருந்து இந்தோனேஷியா வாங்குறாங்க அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வளிமண்டல கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, வானிலை ஆய்வினை துல்லியமாக மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ட்ரோன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HAD அப்படின்ற ட்ரோன் தான் வளிமண்டல கண்காணிப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு, வானிலை ஆய்வை துல்லியமாக மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ட்ரோன். இந்த ட்ரோனை தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வடிவமைச்சிருக்காங்க. இதன் மூலம் நெல்லூர் பகுதியில் தரையிலிருந்து ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் உயரத்தில் செலுத்தப்பட்ட இந்த ட்ரோன் மூலம் காற்று தர குறியீடு, வாயு மாசுபாடு நிலை, வானிலை போன்ற முக்கியமான தகவல்கள்லாம் அறிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா மிஷன் மௌசம் திட்டத்தின் கீழ் அதிக உயரத்தில் பறக்கும் ட்ரோனை வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்திருக்காங்க. ஒரு ட்ரோன் அதிக உயரத்தில் பறக்குது அப்படின்றது மிஷன் மௌசம் அப்படின்ற திட்டத்தின் கீழே வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்திருக்காங்க. அடுத்து எந்த 2 மீன் வகைகள் அழிந்து வருகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரத்தினுடைய மாநில மீனான வாவல் மீன் மற்றும் மேற்கு வங்கத்தின் பண்டிகை அடையாளமாக கருதப்படும் பழுவு மீன், நன்னீர் மீன் ரகம். இந்த 2 மீன் வகைகள் தான் அழிந்து வருவதாக அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.